வெல்கம் பேக் டு டாப் ஃபியூச்சர். இன்னைக்கு நாம தமிழ் சென்டென்சஸ் அதுக்கு இணையான ஆங்கில சென்டென்சஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அவர் இன்னும் வரவில்லை. நம்ம பிரசன்ட் ஃபார்ம்ல கேக்குறோம். அவர் வந்துட்டாரா அப்படின்னு கேக்குறோம். நம்ம எதிர்பார்த்த ஒரு நபர் வந்துட்டாரா அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்துட்டாரு அப்படிங்கும்போது he has come, he has come. ஆனா அவர் இன்னும் வரவே இல்லை அப்படிங்கும்போது he hasn't come, he hasn't come. ஓகே, அப்போ அவர் வந்துட்டாரா அப்படின்னு எப்படி கேட்கலாம்? has he come, has he come. ஓகே, சரி, அடுத்த சென்டென்ஸ். அவர்கள் குறும்புகளில் ஈடுபடுவதில்லை. இப்ப குறும்பு அப்படிங்கறத நம்ம மிஸ்ஷீவ்ஸ்ன்னு சொல்லுவோமா? சேட்டை பண்றவங்க மிஸ்ஷீவ்ஸ். பெஸ்டரிங் அப்படின்னா தொல்லை பண்றது. சரிங்களா? சரி, இப்ப அவன் கேக்குறோம், அந்த பையன் இப்பெல்லாம் சேட்டை பண்றானா கேட்போமா? இல்ல அவன் எதுவுமே சேட்டெல்லாம் பண்றது இல்ல. எப்படி சொல்லும்? No, they don't indulge in mischief. They don't indulge in mischief. Indulging அப்படிங்கிறது வேணும்னே பண்ணக்கூடியது. வேணும்னே இப்படி பண்ணுவான் அப்படின்ற மாதிரி அது indulge அப்படின்னு சொல்லலாம். இவங்க வேணும்லாம் எதுவும் பண்ணல. So they don't indulge in mischief. நீங்கள் அவர்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இப்ப ஏதோ நம்ம பண்ண போறோம். இந்த விஷயம்லாம் நான் பண்ணேன்னா உன் ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும். நீ ரொம்ப ஹாப்பியா இருப்ப. நீ அவங்களோட சந்தோஷமா இருப்ப. அப்படி சொல்லும்போது you enjoy being with them. You enjoy being with them. இத நீங்க இன்னுமே ஈஸியா you will be happy with them னு சொல்லிக்கலாம். இதுவும் ஓகே தான். ஓகே, you enjoy being with them. ஓகே, அடுத்தது. அதன் நோக்கம் என்ன? அதோடைய நோக்கம் என்ன? ஏன் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க? அதோட நோக்கம் என்ன? அவங்களோட நோக்கம் என்ன? எப்படி கேட்கணும்? What it is the purpose? What it is the purpose? Okay. உங்கள் பட்டப்படிப்பை முடிக்கும் வரை நீங்கள் வெளியூர் பயணத்தை அனுமதிக்க முடியாது. இத பேரண்ட்ஸ் சொல்ல நம்ம அதிகமா கேட்போம். நீ படிச்சு முடிக்கிற வரைக்கும் உனக்கு எந்த என்ஜாய்மெண்ட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஓகே, இதுல 2 சென்டென்ஸ் இருக்கு. ஸோ இதை எப்படி இங்கிலீஷ்ல எழுதலாம்? ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு விஷயம் அது வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது நீங்க until அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்க. until எது வரைக்கும்? நம்ம படிப்பை முடிக்கிற வரைக்கும். ஸோ you complete your graduation. You complete your graduation. ஓகே, அடுத்தது. அது வரைக்கும் உனக்கு என்ன கிடையாது? எந்த என்ஜாய்மெண்ட்டும். அப்போ you can't enjoy the outing. இந்த அவுட்டிங்கிறதெல்லாம் உங்களோட ஆப்ஷன். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை நீங்க சொல்லிக்கலாம். ஓகே, அப்போ until you complete your graduation, you can't enjoy the outing. Until you complete your graduation, you can't enjoy the outing. ஓகே, நீங்க ஷேடோவிங் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இதுல கொடுக்கக்கூடிய கான்டெஸ்ட் எப்படி இருக்கோ அதை உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எப்படி எந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி மாத்தணுமோ மாத்தி யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.